உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இந்தாப்பா இந்த பேக் ஒண்ணுதான் பாரு, பொருள் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணு. ஆமா சார், இது என் பேக் தான். ரொம்ப தேங்க்ஸ் சார். என் பேரு சுப்பாராவ். நான் சினிமாவில் மேக்கப் மேனா இருக்கேன். இந்த தாடி மீசா விக்கெல்லாம் வாடகைக்கு விடுவேன். நான் இந்த பேக் இங்கே விட்டுட்டு போயிட்டு 2-3 நாளாக தேடி அலைஞ்சிட்டு இருந்தேன் சார். அப்புறம் தான் போலீஸ் ஸ்டேஷன் ஞாபகம் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கேட்டேன். நீங்கள் தான் என் பேக்கை மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டு தான் சொன்னாங்க. அப்போ என் பேக்கை நீங்கள் தான் மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டீங்களா? சாரி சார், அது உங்கள் பேக்குன்னு எனக்கு தெரியல சார். நான் எடுத்துகிட்டு போனது இந்த பேக் தான் சார். இது உங்கள் தான் பார்த்துக்கோங்க சார். ஆமா மாப்பிள்ள, இது என்னோட பேக் தான். சரிங்க, உங்க பேக் எப்படி ஸ்டேஷனுக்கு வந்துச்சு? அது ஒன்றும் இல்லைங்க சார். 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு நைட் ஷூட் முடிஞ்சு லேட்டாக வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ பேட்ரோல் போலீஸ் என் மேலே சந்தேகப்பட்டு என்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க சார். அதுக்கு மேலே என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்கிறேன் சார். இவரை சந்தேக கேஸில் பிடிச்சிட்டு வந்து நைட்டு முழுக்க ஸ்டேஷனில் உட்கார வச்சுட்டோம். அடுத்த நாள் காலையில் நியூசன்ஸ் கேஸில் இவரையும் அந்த சேகரையும் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்தோம். இவங்க வந்த கொஞ்ச நேரத்திலேயே சுப்பாராவை ரிலீஸ் பண்ணிட்டோம். சுப்பாராவ் என்ன பண்ணிட்டாருன்னா இளையராஜா பேக்கை மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டாரு. இளையராஜா என்ன பண்ணார்னா சுப்பாராவ் பேக்கை மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டாரு. அதில் ஆரம்பித்த குழப்பம்தான் இப்போ தான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. இப்போ அவங்கவுங்க பேக்கை அவங்கவுங்க கைக்கு வந்துருச்சுல. என்னப்பா இப்போ சந்தோஷம் தானே? சார் ரொம்ப சந்தோஷம் சார். சார், நீங்கள் சினிமா ஃபீல்டில் தானே மேக்கப் மேனாக இருக்கீங்கன்னு சொன்னீங்க. உங்களுக்கு யூனியன் கார்டு இருக்குமே, அது இருக்கா? சார் என்ன இன்னும் நம்பலன்னு நினைக்கிறேன். அதான் யூனியன் கார்டெலாம் கேட்குறீங்க. அப்படி இல்லை, தெரிஞ்சுக்க தான் கேட்குறேன். ஓகே, என்னோட பேக்கை கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் வரேன் சார். சரிங்க சார், நான் கிளம்புறேன். படா. வரேன் சார். ஓகே. என்ன மாப்பிள்ள, அந்த போலீஸ் சாமியாரை நெருங்கிட்டோன்னு பார்த்தா திரும்ப ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்து நிக்கிறோம். இந்த போலீஸ் சாமியார் பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தங்க ப்ளே பண்ணுறாங்கடா. அது யாருன்னு தான் கண்டுபிடிக்கணும். சரி வா. நீங்க செஞ்சது பெரிய ஹெல்ப். இதை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். இதில் என்ன மேடம் இருக்கு? என்னால் முடிஞ்ச உதவி செஞ்சேன், அவ்வளோதான். தேங்க்ஸ் சுப்பாராவ். இந்த விஷயம் நம்மளோடவே இருக்கட்டும், வெளியே எப்பவும் தெரியக்கூடாது. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் மேடம். கண்டிப்பாக வெளியே தெரியாது மேடம். ம். வர மேடம். கார்த்தி, நீ என்னை கண்டுபிடிக்க எவ்வளோ ட்ரை பண்ணாலும் முடியவே முடியாத. உனக்கு தோல்விதான் எப்பவும் கிடைக்கும். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.